இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இன்றைய சம்பவம், அதாவது நான் என்னோட கண் முன்னாடியே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருந்தது அந்த விஷயத்த பார்த்துட்டு. கண்டிப்பா நிறைய தாய்மார்களுக்கு இத நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு சொல்றேன். எனக்கு இந்த கடைசியில இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயமே மறந்து போயிருது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதாவது வெளியூர்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்களும், என்னோட பிள்ளைய நான் ரொம்ப செல்லமா வளர்த்திருக்கேன், என் ஆண் பிள்ளைய ரொம்ப நான் பேம்பர் பண்ணி வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ற தாய்மார்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பகிருங்க ப்ளீஸ். என்ன அப்படின்னா, இந்த தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த பிள்ளைய ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. பாத்ரூம் போயிட்டியாப்பா, இது அந்த பையன் காலேஜ் போற டைம் வரைக்கும், வேலைக்கு போற டைம் வரைக்கும், பல்லு தேய்ச்சிட்டியாப்பா, அப்பா தூங்கி எந்திரிச்சிட்டியாப்பா, உனக்கு இது வேணுமாப்பா அது வேணுமாப்பான்னு ஊட்டி விடுற அளவுக்கு அந்த பையனை பயங்கர செல்லம் கொடுத்து இவங்க வளர்த்துட்டு வராங்க. அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த செல்லத்தின் காரணமாகவே தாய் தகப்பன்கள் கிட்ட விஷயத்த சொல்ல மறைக்கிறான். சில விஷயங்களை அப்படியே மறைச்சிட்டு வரான். அது அந்த தாய் தகப்பனுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளை ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த பையனும் நிஜமாவே இன்னசென்ட்டான பையன் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பையன் இந்த பையன் கூட வேலை பார்க்கறான், படிக்கிறான். அப்போ அந்த பையன் சொல்றான், எனக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, எனக்கு நீ ஏதாவது பணம் கொடுத்து உதவி செஞ்சேன்னா என்னுடைய வாழ்க்கையோட நான் முன்னேறிடுவேன், எனக்காக நீ ஏதாவது உதவி செய்ய, லோன் மாதிரி வாங்கி கூட அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த பையனுக்கு டீனேஜ். சோ இவன் என்ன பண்றான், அவனுக்கு லோன் வாங்கி கொடுக்கறான். அட் த சேம் டைம் தான் லோன் வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கறத தாய் தகப்பன் கிட்ட இருந்து மறைக்கவும் செய்யறான். அதே நேரத்துல அவன் ஐடில ஒர்க் பண்றான். அவனுக்கு அங்க 2 to 3 years கம்ப்ளீட் ஆகுது. அவனுடைய சொந்த ஊர்ல சென்னைக்கு இப்ப வரான். சென்னைக்கு வந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பையனுமே ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தாங்க லோன். அந்த பையனுமே இந்த பையனும் கிட்ட இருந்து வாங்கின காசு எதுவுமே அடைக்கல. இவனா வேலை பார்த்து பண்றான். ஐயோ, நம்ம தாய் தகப்பன் கிட்ட சொல்லாம விட்டுட்டோமே, இப்ப சொன்னா பிரச்சனை ஆயிடுமே, நம்ம தானே அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனேதான் இந்த பையனுடைய லோனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வரான். பின்னால என்ன ஆகுது, இப்ப இவன் சென்னை வந்துட்டான். பக்கத்து டேபிள்ல ஒரு பொண்ணு இவன் கூடயே பக்கத்து கேபின்ல ஒர்க் பண்றான். அந்த பொண்ணுக்கு கணவர் சரியில்லை அப்படின்னும், தனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, என் கணவர் சரியில்லாதனால நான் வீட்டுக்கு போயிட்டு நான் டியூஷனும் எடுக்கிறேன், இங்கேயும் ஒர்க் பண்றேன், நான் காலையில டியூஷனும் எடுத்துதான் நான் என் குடும்பத்தையே பாத்துக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு குழந்தைங்க இருக்கு, இதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிளட் வாமிட் வருது, எனக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறான். பேசி இது பின்னால எங்க போய் நிக்குது அப்படின்னா, நான் என் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், நான் அவனை வெறுத்துட்டேன். அதாவது இவன் கிட்ட கொஞ்ச நாள் பேச பேச இந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்ங்கிறனால என்ன பண்ணிடுறான், இவன் கிட்ட விஷயத்த சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன், அவன் இந்த கடன் எல்லாம் எனக்கு அடைக்கல அப்படின்னு சொல்லவும் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பையன் இந்த பொண்ணு இவனை பத்தி கணிச்சிடுறான். ஓகே, அப்ப இவன் முட்டாள், இவனை நம்ம ஏமாத்துறதுக்கு நமக்கு தோதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா அந்த பையன் கிட்ட சிம்பதியை கிரியேட் பண்றான். நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் அப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு முடியல, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், எங்க அம்மாவுக்கு முடியல, எனக்கு கல்யாணம் ஆகாத தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கதைகளா அளந்து விடுறான். இந்த பையனும் அதை நம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறாளான்னு டெய்லி ஒரு கதையா சொல்லி பொறுமையா சிம்பதி கிரியேட் பண்ணி பின்னால என்ன பண்றான்னா, நான் டைவர்ஸ் கொடுக்க போறேன், நீ ரொம்ப கேரிங் பர்சனா இருக்க, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உனக்காக நான் மாறி உன்னுடைய மதத்துக்கே மாறி உனக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட என்ன சொல்றான்னா, என் கணவர் நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிட்டாரு, அந்த கடன் எல்லாம் நான் அடைக்கணும், அதுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயா கடனை அடைக்கிறதுக்கான உதவியை அந்த பொண்ணு கேட்கிறான். இந்த பையன்கிட்ட ஒரு டைமும் கேட்டு கடைசியில இந்த பையன் என்ன பண்றான், லோன் வாங்கி கொடுக்கறான். ஒரு இடத்துல இருந்து லோன் வாங்கி அந்த லோனை இவங்க கட்டாம விட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன், தன்னுடைய வண்டிய அடமான வச்சு அதுல இருந்து காசு, தன்னுடைய சேலரி வருது இல்லையா அதை தாய் தகப்பனுக்கு கூட அனுப்பாம அந்த காசு அப்படின்னு மொத்த காசையும் அனுப்புறா. இவன் தொடர்ந்து அனுப்புறான், அவங்க திரும்பி இவனுக்கு அனுப்பவே இல்லை. அந்த பையன் ஓகே, இவ கஷ்டப்படுறா, எப்படி நம்ம இவளை கட்டிக்க தானே போறோம், இவளுக்காக நம்ம ஏதாவது செய்வோமே அப்படின்னு அந்த பையன் இவ்வளவு தூரம் செய்யறான். ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க தாய் தகப்பனுக்கு தெரியறதில்லை. அப்போ இந்த சேலரி வரலையே, இவங்க வீட்டுல கேட்கலையா அப்படின்னு கேட்டா கேட்கல. இவன் ஆரம்ப காலத்துல சம்பாதிச்சுட்டு இருந்த நேரத்துல இருந்து இவங்க வீட்டுல அந்த பையன் கிட்ட சேலரி கேட்கல. எந்த விதத்திலயாவது அவன் சேமிச்சு வச்சிருப்பான், என் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க.
நான் இந்த இடத்துல ஏன் இந்த பாயிண்ட வைக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எந்த தாய் தகப்பனும் பிள்ளைய கிட்ட அவன் சேமிப்பான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க குழந்தைங்க தான், அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைங்க தான். அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்புலதான் அந்த பிள்ளைகள் இருக்கணும் கண்டிப்பா. சோ அன்னைக்கு அவங்க என்னென்ன செலவு செய்யறாங்க, எந்த விதத்துல அவங்களுக்கு செலவாகி இருக்கு, இதனால இந்த செலவாகி இருக்கு, ஏன் சம்பளம் தரல, தயவு செஞ்சு இந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்க. அந்த தகப்பனார் நல்லவர், அந்த தகப்பனார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது என் பிள்ளையோட சம்பாத்தியம், நான் ஏன் அதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கேட்காம இருக்காரு. ஆனா அப்படி கேட்காம இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு சம்பாத்தியத்தை வாங்கி நீங்க சேர்த்து வைக்கணும், அதுதான் உங்களுடைய கடமை. அதனால பின்ன அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கோ எதுக்கு நீங்க யூஸ் பண்ணாலும் அவனுடைய நல்லதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க. அதை பண்ணாம அது அவனுடைய சம்பாத்தியம்னு நீங்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. எல்லா இப்ப நான் பார்த்த ஒரு குடும்பத்துல திருமணம் ஆகுது. இன்னைக்கு நிலைமையில அந்த பையன் போன மாசமோ அதுக்கு முந்திர மாசமோ திருமணம் பண்றான், 5 பவுன் நகை போட்டு திருமணம் பண்றான். அந்த பையனுடைய உழைப்பிலேயே சம்பாதிச்சு அந்த பையன் சேவிங்ஸ் பண்ணி திருமணம் பண்றான். சேவிங்ஸ் பண்ணல அப்படின்னு நம்ம எல்லா பசங்களும் சொல்ல முடியாது, சேவ் பண்றாங்க. அதே நேரத்துல இறக்க குணம் உள்ள பிள்ளைங்க இப்படி ஏமாந்துருது. பின்னாலதான் தெரிய வருது கணவனும் மனைவியும் ஒன்னாக இருக்காங்க அப்படின்னும், இந்த பையன் கிட்ட பொய் சொல்லி காசு ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த பையன் அதை நம்பவும் இல்ல, அந்த விஷயத்தை விட்டு அவன் வெளியில வரவும் இல்ல. இல்ல அவ என்னை இப்பவும் காதலிக்கிறாமா, அவ இன்னும் கஷ்டம்தாமா படுறா, எனக்கு தெரியுமா. அதாவது கணவர் ஒரு பக்கம் வந்து என்ன பேசுறாருன்னா, உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு, எனக்கு பணம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்த, நீ இன்னும் 4 லட்சம் கொடுக்கல, 1 லட்சம் தான் கொடுத்த. ஏன்னா அவங்க ஆப்ல வாங்கினது கணக்குல இருக்கல. பிகாஸ் ஆப்ல வாங்கினது அந்த பையனுடைய ஆப்ல வாங்கி கொடுத்தனால அந்த பையனை தான் அது சாரும். 2வது நிறைய அமௌண்ட் கையில இருந்து கொடுத்திருக்கான். சோ அந்த பையனை ஏமாத்தி இப்ப 1 லட்சம் தான் தருவங்கிறாங்க. அந்த 1 லட்சமும் தனக்கு எப்ப காசு வருதோ அப்பதான் தருவேன்னு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல இந்த விஷயத்த இழுத்துட்டாங்க. இப்போ அந்த பையன், அவங்க அம்மா, அவங்க அத்தை அப்படின்னு எல்லாரும் மனம் உடைஞ்சு கிடக்குறாங்க. அந்த பையனுக்கு இதுக்கு மேல அந்த பையன் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பா வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் அந்த ஐடி ஆபீஸ்ல ப்ராப்பரா பேப்பர் கூட போடல. அவனோட ஃபியூச்சரும் சேர்ந்து வீணா போயிருச்சு. ஒருத்தங்களை அழிச்சு ஒருத்தங்களை ஏமாத்தி நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்துல அந்த வாழ்க்கையுமே வந்து நமக்கு முதல்ல வேணா ரொம்ப சந்தோஷமா தெரியலாம், கையில பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஆனா பின்னால அது நமக்கே திரும்பும். கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம செய்யறது நமக்கே திரும்பும் ஒரு நாள் அப்படிங்கிற இறைவனுடைய அச்சமுமே வந்து நமக்கு இருக்கணும். இறைவனுடைய அச்சப்பாடுகள் இல்லை அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் நடக்கும். சோ இதனால நான் தாய்மார்களுக்கு என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னா, இது தகப்பனார்களுக்குமே நான் சொல்றேன், பிள்ளைகளை நான் ரொம்ப செல்ல முடிஞ்சு வளர்க்குறேன், என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், என் பிள்ளை எல்லாத்தையும் பாதுகாப்பா அப்படிங்கிற இதுல விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளை கண்காணிங்க. உங்ககிட்ட அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்ற மாதிரி வைங்க. என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான், அப்போ அவன் தம்பி சொல்றான் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதடாங்கிறான். இவன் கேட்கவே மாட்டேங்கிறான், என் ஃப்ரெண்டு தானே நான் அப்படிதான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு. அவன் அப்படி யார் யார்கிட்ட ஷேர் பண்ணானோ அவங்க அத்தனை பேருமே அவன் இன்னசென்ட்ங்கிறத தெரிஞ்சு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க நடன அலையிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல போய் கேக்குறாங்க, அந்த பொண்ணு அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு இவனையே அடிச்சு ரோட்ல அனுப்புறான். அந்த அம்மா அதை பார்த்துட்டு வயிறு எறிறாங்க, உன்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு என் பையன் இப்படி உன்கிட்ட திட்டு வாங்குறானேன்னு. அந்த பையனை வந்து லிட்டரலா அவங்க வீட்டுல வந்து நாய் மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த பையன் நான் சொன்னா, அதாவது இவனை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளை அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. என் பிள்ளைய போய் ஸ்கூல்ல விட்டுட்டு கூப்பிட்டு வா, எனக்கு சாப்பாடு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். ஒரு கடைக்கு போனா கூட, கணவரோட போனா கூட, நீ ஐஸ்கிரீம் வாங்கிட்டா, அவன் எனக்கு வேணாம், வாங்கி தர வேணாம், நீ தானே எனக்கு உரிமைப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஏமாற்றக்கூடிய சமுதாயம் இன்னமும் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, படங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதாவது இந்த மாதிரி எல்லாம் படத்தை எடுத்து மக்களுக்கு ஐடியா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்த நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நிஜமா யாரும் படம் எடுத்து மக்களுக்கு எடுக்கல, இப்படி நடக்கிற விஷயங்களைத்தான் படமாக்கி இருக்காங்களோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இப்போ தோன்ற விஷயம் எனக்கு இது. ஏன்னா கதைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள் நேர்ல நடக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தாயுடைய வயிற்றுச்சல் எப்படி இருக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மாதம் 15,000 மட்டுமே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஏமாற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஏமாறுறவங்களும் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றக்கூடிய மக்கள் இருப்பாங்க. தெரியும்ல, நம்ம ஒரு விஷயத்துல திரும்ப திரும்ப எந்த அளவுக்கு ஏமாத்துறது குற்றமோ அதே அளவு ஏமாறுறதும் குற்றம். தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு 4 விஷயங்களை சொல்லி கொடுத்து வளங்க, நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க. வெளியூர்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு தாய்மார்கள் அனுப்புறீங்க அப்படின்னா, என் பிள்ளைக்கு விவரம் தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
உங்க பிள்ளைகளை அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த பையன் இன்னுமே இந்த விஷயங்களை விட்டு எனக்கு பணம் வரும் அப்படின்னு இன்னும் நம்புறான். ஆனா அவங்க முழு ஃப்ராடுக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்களாம் இந்த மாதிரி ஏமாத்தி. அவங்க உள்ளூர்காரங்களே ஏமாத்துறவங்க, வெளியூர்காரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது. தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்க குடும்பங்கள்ல நடக்குது, உங்க வெளியூருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அனுப்புங்க. இன்னசென்ட்டான பிள்ளைங்க, உதவி செய்யக்கூடிய பிள்ளைங்க அப்படின்னா அனுப்பாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு கொடுத்து தயவு செஞ்சு அனுப்புங்க ப்ளீஸ்.